நாம வளர்ந்து வரும் இளம் தொழிலதிபர் திரு திருக்குமரன் அவர்களை சந்திக்க போறோம். ஹலோ மிஸ்டர் திரு. ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே திரு, இந்த சின்ன வயசுல ரொம்ப பெரிய பிசினஸ்மேனா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த குறிக்கோள் உங்களுக்கு எப்படி வந்தது? பொதுவா எல்லாரும் உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் உலகம் என்ன சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பெரிய பிசினஸ்மேனா வருவாங்க. சரி, நீங்க இந்த அளவுக்கு பெரிய பிசினஸ்மேனா வளர்ந்ததுக்கு ஏதாவது பர்టిక్యులர் ரீசன்ஸ் இருக்கா? பொதுவா எல்லாரும் 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு நினைச்சேங்க. கேட்டில்ல? என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை, உழைப்பு, உயர்வுங்க. ஐயோ, இன்றைய இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நல்ல சீக்கிரமா முன்னேறதுக்கு ஏதாவது 2 டிப்ஸ் நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டீங்க. சொல்லுங்க. அடுத்தவன் காசுல 10 பைசா காசுப்படக்கூடாதுங்க. புரியுற மாதிரி சொல்லுங்களேன். வேணாங்கற அடுத்தவன் காசு நமக்கு எதுக்குங்கற. தேங்க்ஸ் சார். ஹேப்பி தீபாவளி சார். Thank you சார். ஹேப்பி தீபாவளி சார். தேங்க்ஸ் மச்சான். நமக்குள்ள என்னடா தேங்க்ஸ்? சந்தோஷமா இருக்கடா மச்சான். திரு, போன தீபாவளிக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு இருந்தோம். இந்த தீபாவளிக்கு கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டோம். சரிடா மச்சான், நான் கிளம்புறேன். நாளைக்கு மறக்காம வீட்டுக்கு வந்துரு. வரேன்டா. வரேன். நாளைக்கு மத்தியானம் சாப்பாடு எங்க வீட்டுல தான். அம்மா சொல்றாங்க, கண்டிப்பா வந்துடணும். வரேன்டா, எல்லாரும் வீட்டுக்கு ஓகேடா, வரேன். வீட்டுக்கு வந்துரு. பை. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கே தம்பி. நல்லா இருக்குமா? வாங்கம்மா, இந்தாங்க. வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கு. தம்பி, எனக்கு பிறகு இவனுக்கு யாரு இருக்காங்களோன்னு நினைச்சேன். ஆனா இனிமே அந்த கவலை எனக்கு இல்ல. தம்பி, நாளைக்கு நீங்க அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும்ப்பா. வரேம்மா. வர்றப்பா. சரிம்மா. என்னடா பொம்பளை பிள்ளை மாதிரி புஸ்வான இது வெடி பத்த வைடா. சாமி, பயப்படாம வை. ஹாய் சாமி. ஹாய் ஊர்மிளா. ஹேப்பி தீபாவளி. சேம் டு யூ. ஹேப்பி தீபாவளி ஆன்ட்டி. Thank you. வெடி இங்க. டேய், எவ்வளவு நேரம்டா? சாமி இப்படி பயப்படுற? ஆமா. எனக்கா? நோ நோ. நம்ம சொன்னா எங்க கேக்குறான்? அப்பா வேங்கப்பா. சொல்றத கேளுமா. அம்மா, பையமா ஏமா பயப்படுற? புஸ்வான வெடிச்சிருடா. பையமா. அம்மா. அப்பா அவங்க வரச்சல போறாங்க. வைப்பா. போப்பா. Come on, come on. பாரு. எப்படி? இந்த பிரிச்சு கொடு. டேய், ஒவ்வொன்னா பத்த வைக்கிறியா? டேய், இது வைடா. என்னங்க? ஏங்க வந்துட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தேன்னா அவனை உள்ள வாடான்னு கூப்பிட்டுருவேணும்னு பயம். அதான். சரி, அவனுக்காக துணி வாங்கி வச்சிருக்கோம்ல, அது கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டுமா? கொடு. ஆனா அவன் எது கொடுத்தாலும் வாங்காது. அம்மா அண்ணன் போயிட்டாமா. அண்ணன் இந்த சட்டையை வாங்கி கொடுத்தாமா.
அப்பா பார்த்தா திட்டுவாருன்னு சொல்லி உள்ள போட்டுக்க சொன்னாமா. அண்ணன் இந்த வளையல உன்கிட்ட கொடுக்க சொன்னாமா. சோழிங்கநல்லூர்ல இந்தியன் பேங்க் அடமானத்துல இருக்க ஒரு லேண்ட் நாளைக்கு ஏலத்துக்கு வருது. அந்த லேண்டை நம்ம எடுத்தோம்னா மினரல் வாட்டர் ஃபேக்டரி அங்கேயே போட்டலாம். கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எடுத்துடலாம். பட் நிறைய கம்பெனி காம்படிஷனுக்கு வருதே. How many companies are coming? Sir, many companies like Aryan Builders, Seabrows and Salim Builders are coming, sir. Priya and company ஏலத்துக்கு வருதுன்னா வேற யாரும் வர மாட்டாங்க. Don't bother. சார், நீங்க சொன்ன மாதிரியே நாம வாரம் தெரிஞ்சோன்னே வேற யாருமே வரலையே. வணக்கம் முத்துகிருஷ்ணன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மனைவிகள் குழந்தைகள் நலமா? சார், எனக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்ல சார். நம்மள பிரிக்கிற பிளான் பண்றான் சார். சார், உலப்பே காலிவன பார்த்துட்டானே. சர்வே எண் 39 சோழிங்கநல்லூர் சந்திரமோகன் என்பவருக்கு சொந்தமான 8 ஏக்கர் காலி நிலம் வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடன் மற்றும் வட்டிக்காக ஏலம் விடப்படுகிறது. குறைந்தபட்ச விலை 35 லட்சம் ரூபாய். மேற்கொண்டு கேட்பவர்கள் கேட்கலாம். 40 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம், 75 லட்சம். 75 லட்சம். 75 லட்சம் ஒரு தரம், 75 லட்சம் 2 தரம், 75 லட்சம் 3 தரம். வரேன் முத்துகிருஷ்ணன். டேய், இந்த பிசினஸ்ல எனக்கு 25 லட்சம் ரூபாய் லாஸ். ஆனாலும் உன்னை பேச விடாம நான் ஜெயிச்ச பத்தியா? அதான்டா பிசினஸ் மேன். பிசினஸா? குரு சார், நாங்கெல்லாம் பஸ்லயே பிளாக் டிக்கெட் வித்தவங்க. நீங்க பேசி உங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் லாஸ். நான் பேசாம எனக்கு 25 லட்சம் ரூபாய் லாபம். எப்படி? இப்ப ஏலத்துல எடுத்தீங்களே, அது வேற யார் நிலமும் இல்ல. ரொம்ப நாளா விற்க முடியாம இருந்த எங்க அப்பாவோட நிலம் தான். ஓ பாருங்க, அங்க சந்தோஷமா சைன் போட்டுட்டு இருக்காரு. அவர் தான் எங்க நைனா. அப்ப 25 லட்சம் எங்களுக்கு ஃபைனா? அது ரொம்ப நாளா எதுக்கும் தேராத நிலத்தை எப்படா விக்கிறதுன்னு முழிச்சிட்டு இருந்தாரு எங்க டாடி. சரி, நான் தான் தரைக்கு மேல தண்ணி ஓடுது, தரை கீழே தங்கம் இருக்குதுன்னு ஒரு வதந்திய கிளப்பி விட்டேன். யாருமே வராதப்பா யோசிச்சிருக்கணும் ஏரியா ரொம்ப வீக்குன்னு. சாமி, நான் சத்தியமா சொல்றேன், இந்த வலைய நான் உங்களுக்கு விரிக்கல, பொதுவா தான் விரிச்சேன். நீங்களா வந்து மாட்டிக்கிட்டீங்க. இதுவரைக்கும் நடந்தது சதி, இப்ப நடந்தது விதி. ஏய், வட்டாச்செல்லாம். ஹலோ ஹலோ, திரு சார் இருக்காரா? சொல்லுங்க குரு சார். பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டே. இத கூட கண்டுபிடிக்கலன்னா இந்த சின்ன வயசுல இவ்வளவு சொத்து சேர்க்க முடியுமா? அதுக்கு தாண்டி வருது ஆப்பு. புரியலையே. கதறு வேட்டு சட்டை போடுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டுங்க. ஆனா பெரிய ஆளான உடனே நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. என்னடா திரு குரலை காணோம்? 24 மணி நேரத்துல 10 நிமிஷம் உனக்குன்னு ஒதுக்கி இருக்க. புரியலையா? இனிமே உனக்கு எதுவுமே புரியாது. குரு நின்னு பார்த்திருப்ப, நடந்து பார்த்திருப்ப, விளையாடி பார்த்தது இல்லையே. இது குரு விளையாடு. இந்த குரு உட்கார்ந்த இடத்துல இருந்த அடிப்பாண்டா. அப்படியே உன் ரைட்ல பாரு.
We are from the income tax department. We want to search your place. ஹலோ குரு சார் நான் திரு பேசுறேன் என்ன பயந்துட்டியா? சார் காப்பாத்துங்க சார். ஆமா, வந்தவங்க எல்லாம் ஆங்கிலத்திலேயே பேசிருப்பாங்களே, எப்படி சமாளிச்ச? மிஸ்டர் திரு, உங்க ஆபீஸை டோட்டலா சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். உங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரியல் எஸ்டேட்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ் எல்லா அக்கவுண்ட்ஸும் கிளியரா இருக்கு. பட் we want to know the source for this business. இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வந்துச்சு? பேங்க்ல லோன் வாங்குனதுக்கு எந்த எவிடன்ஸ் கிடையாது. Then how is this possible? Come on, tell us. ப்ளீஸ் கம் அவுட். Speak out. ஜவாப் தோ. Where is the proof? Tell me. சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யார் உங்க பாஸ்? பாஸ். நம்பிக்கை, நாணயம், கைராசி. டேய், மச்சி, நீ போட்டது குரு விளையாடல், நான் போட்டது திரு விளையாடல். எது? குரு உட்கார்ந்த இடத்துல இருந்தே அடிப்பாரா? திரு அடிச்சுட்டு தான் உட்காரும். என்ன சொன்ன? ரைட்ல பார்க்கணுமா? மவனே உன் லெஃப்ட்ல பாரு. மிஸ்டர் திருக்குமரன் உங்களை தான் தன்னுடைய பாஸ்னு சொல்றாரு. உங்க பிசினஸ் தான் அவர் கவனிக்கிறாராம். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க பேர்ல தான் எல்லா பிசினஸ் நடத்துறாரு. அதுக்கு ரெக்கார்ட் சார், ஊர்ல 1008 குரு இருப்பான் சார். அதெல்லாம் நான் ஆக முடியுமா? அந்த ஆபீஸ்ல சாமி போட்டோக்கு பதிலா உங்க போட்டோ தான் வச்சிருக்காரு. எதிர்த்து டீ கடையில த்ரிஷா போட்டோ வச்சிருக்கான். அதுக்கு த்ரிஷா கடை ஆயிடுமா? போட்டோ எல்லாம் ஒரு மேட்டரா சார்? எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஐடி ரைட் வரதா நீங்க திருவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? இல்ல சார். நாங்க இங்க வரதா திரு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரா? இல்ல சார். அப்ப உங்க செல்ல கொடுங்க. ஐயோ ஆமா சார். வாட் இஸ் திஸ்? என்ன ஒரு ஆமாங்கறார், நீங்க இல்லங்கறீங்க? சார் அது தங்கச்சி பிரியா லவ் மேட்டர் சார். அது வேற டீலிங் சார். என்ன டீலிங்? சார், அதாவது Tell me. ஃபேமிலி இஷ்யூ, பர்சனல் மேட்டர் ப்ளீஸ். ஓகே, தட்ஸ் பர்சனல். நவ ஆன்சர் மீ. நீங்க திருவுக்கு பணம் கொடுத்தீங்களா? ஆமா சார். ஐயோ இல்ல சார். என்ன இப்ப நீங்க ஆமாங்கறீங்க, அவர் இல்லங்கறாரு? சார் அது ஆமா சார் கொடுத்தோம் சார். அப்ப எதுக்காக கொடுத்தீங்க? எவ்வளவு கொடுத்தீங்க? கொடுத்தனா அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கா சார்? இல்ல சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. Tell me. சார். It is a taxable income. சொல்லுங்க சார். சொல்லுங்க. கம் ஆன், டெல் மீ சார். உண்மையை சொல்லுங்க. எதுக்காக கொடுத்தீங்க? நீ ஏதோ சின்ன பையன் டெவலப் ஆகட்டும்னு கொடுத்த. அந்த பணத்துக்கு யார் டாக்ஸ் கட்டுறது? நான் கட்டுறேன். நான் கட்டி தொலைக்கிறேன். ப்ளீஸ். நான் கட்டுறேன். ஓகே, இட்ஸ் ஆல் ஃபார் தி ப்ராப்ளம். ப்ராப்ளம் சால்வ். ஒத்துழைப்பு ரொம்ப யா, thank you. Come on. Let's go. Thank you. டேய், அது என்ன அமௌண்ட்ட பார்த்து கட்டிடு. ஏங்க அவே இன்கம்க்கே டாக்ஸ் கட்ட மாட்டேன். நீங்க அடுத்த இன்கம் டாக்ஸ் கட்ட சொல்றீங்க. சொன்னது செய்யணும். எனக்கு மாத்திரம் 100 ரூபாய் கணக்கு பாருங்க.